முதலில் முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு ஆஸ்ட்ரோ டிவி எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இப்போது பார்க்க போவது கடனை தரும் கிரக அமைப்பு மற்றும் தசாபுத்தி இவைகளை பார்க்க போகின்றோம். பொதுவாக நாம் எதற்காக கடன் வாங்குகின்றோம்? வரவை விட செலவு அதிகம் ஆகும்போதும் மாதமோ அல்லது அன்றாடமோ வரும் பணத்தை சேமிப்பு இல்லாமல் முழுவதும் செலவழித்து விட்டால் திடீரென்று வரும் மருத்துவ செலவு, குழந்தைகள் படிப்பு செலவு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகைக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இது ஒரு வகையான கடன். இது மனிதனை பொருளாதாரத்தில் பின்தங்கச் செய்து கடன் வாங்கியதை விட வட்டியாக அதிக பணம் கட்டி தன்னுடைய வருமானத்தை எல்லாம் இழப்பது. இதில் இன்னொரு வகையான கடன் என்னவென்றால், வீடு கட்டவோ, கார் அல்லது இருசக்கர வாகனம் வாங்கவோ அல்லது தொழில் தொடங்கவோ வாங்குவது வளர்ச்சிக்கான கடனாகும். பின்னாளில் அந்த கடனால் பிரயோஜனம் உண்டு. இப்பொழுது நாம் உதாரண ஜாதகத்தின் மூலம் வருமானம் குறைவு, செலவு அதிகமாகி அதனால் கடனாளியான ஒருவரின் ஜாதகத்தை பார்ப்போம். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் சிறந்த யோகமான ஜாதகங்களை மட்டும் ஆய்வு செய்தால் மட்டும் போதுமானதல்ல. எல்லா வகையான ஜாதகங்களையும் ஆய்வு செய்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஜாதகர் பிறந்தது 24/9/1986 காலை 8:20 மணிக்கு கரூரில் வளர்ந்துள்ளார். துலாம் லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சி. 2இல் துலா லக்கணத்திற்கு யோகாதிபதி சனி பகை வீட்டில் உள்ளார். 3இல் செவ்வாய் நட்புமல்லாத பகையுமல்லாத சமமென்ற நிலையில் உள்ளார். 5இல் வியாழன் நட்பு நிலையில் உள்ளார். எந்த ஒரு கிரகத்திற்கும் நீச வீட்டிற்கு அடுத்த வீடு நட்பு வீடாகும். அதில் ராகு 6இல் ராகு, 8இல் சந்திரன் உச்சம், 12இல் புதன், சூரியன், கேது. இதில் புதன் உச்சமடைந்துள்ளார். சூரியன் நட்பு நிலையில் உள்ளார். லக்னாதிபதி சுக்கிரன் லக்கணத்திலேயே இருக்கிறார். லக்கண புள்ளி அமைந்த சுவாதி நட்சத்திர அதிபதி லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில், சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் உள்ளார். லக்கண பாகவமே 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் 6 கூடிய வியாழன் லக்கணத்துக்கு 5இலிருந்து 9ஆம் பார்வையாக லக்கணத்தையும் லக்னாதிபதியையும் பார்க்கிறார். ஆக ஜாதகரே கடன் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார். கடன் வாங்கினேன்னா தூக்கம் வராது என்று கூட சொல்லலாம். இவருக்கு 6 வயது வரை சந்திரதசையும், அதன் மேல் சிவாதசை 7 வருஷம் 13 வயது வரையும், 13 வயதிற்கு மேல் 6ஆம் இடத்தில் சூரியன் புதனின் பார்வை பெற்ற ராகுவின் தசையும் 31 வயது வரை நடந்துள்ளது. அதன் மேல் 6ஆம் அதிபதி வியாழன் தசை. ஆக அடுத்தடுத்து 6ஆம் இடம் தொடர்பு கொண்ட தசை புத்திகளே நடப்பதால் இவருக்கு வருமான குறைவும் கடனும் ஏற்படுகின்றது. இவருக்கு சுக்கிரன் தான் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் என்றாலும் அவயோக தசை நடப்பதால் சுக்கிரனுடைய தொழில்களில் அவர் இல்லை. மாறாக தசாநாதல் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் மருத்துவம், ரசாயனம் சார்ந்த துறையான மாத்திரை தயாரிப்பு கம்பெனி விற்பனை பிரதிநிதியாக உள்ளார். லக்கணம் சிரராசியாகதால் ஒரு இடத்தில் இல்லாமல் ஊராக அலையும் தொழிலில் இருக்கிறார்.
இதில் 6ஆம் இடத்தை பார்க்கும் புதன் வியாபாரத்திற்கு உரிய கிரகமாவார். இது சனி திசையில் மாறும். சனி 10 சந்திரன் பார்வையில் இருப்பதால், சந்திரன் உச்சமாக இருப்பதாலும், நவாம்சத்திலும் வர்க்கோத்துமலை இருப்பதாலும், சனி மிஷினரியை குறிப்பவர், சந்திரன் நூலை குறிப்பவர், சுக்கிரன் ஆடைகளை குறிப்பவர் என்பதால் அப்பவும் இவர் கடன் வாங்கித்தால் தொழில் செய்வார். அது வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். தசாநாதன் யோகாதிபதி அல்லவா? தசையின் பிற்பகுதியில் கடன்கள் அடைபட்டு ஜாதகர் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவார். சுக்கிரன் பல வகையான தொழில்களை குறிப்பதால் கார், ஆட்டோ போன்றவற்றை வாங்கி வாடகைக்கு விடலாம். 4ஆம் இடத்து அதிபதி 2இல் இருப்பதால் இவரது தசையில் வாகனம் மூலமும் வருமானம் உண்டு. 12இல் இருக்கும் புதன் 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 10 சந்திரனின் சாரத்தில் இருப்பதாலும் இவள் 2 விதமான தொழில்களை செய்வார். இவருக்கு சனி திசை உச்ச சந்திரனின் பார்வையில் இருப்பதால் சனி திசை 2ஆகவே இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் எவ்வளவு கடன் இருந்தாலும் சமாளிப்பார். தலைமறைவாக மாட்டார். லக்னாதிபதி பலவீனமானவர்கள் சமாளிக்க முடியாமல் ஊரை விட்டு இரவோடு இரவாக வெளியூர் சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஜாதகங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். சுருக்கமாக சொன்னால், யோகதசை நடக்கும் பொழுது வளர்ச்சிக்கான கடன் வாங்குவார்கள். அவயோகதசை நடக்கும் பொழுது தேவையில்லாத கடன் ஏற்படும். கடனே வாங்க பிடிக்காத ஜாதகர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குமென்றால், 6 கிரகம் தன் வீட்டுக்கு 6, 8, 12இல் மறைந்து 6ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் மட்டும் இருந்தால் அவர் கடன் வாங்க மாட்டார். வேறு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாமல் இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் 2 கிரகம் இருந்தால் கடன் வாங்க வேண்டி வரும். அந்த கிரகத்தின் தசை காலங்களில் 6ஆம் இடத்தை ஒரு பாவர் மட்டும் பார்த்தாலும் கடன் ஏற்படாது. இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 6க்கு 12இல், அதாவது 5இல் இருப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் நல்லதுதான். ஆனால் சூரியன் புதன் பார்வை படும்போது 12ஆம் அதிபதி செலவை அதிகப்படுத்தி கடனாளி ஆக்கிவிட்டார். எந்த ஒரு கிரகமும் பார்க்காமல் 6ஆம் இடத்தில் ராகு மட்டும் தனித்திருந்தால் அவர் கடனாளி ஆக மாட்டார். கடன் வாங்க விரும்ப மாட்டார். 11ஆம் அதிபதி 12இல் இருப்பதால் அனைத்தையும் இழந்து பின் முன்னிலைக்கு வருவார். அடுத்த பதிவில் கடனே வாங்க பிடிக்காத, கடனே வாங்காத ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.